ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினம் ஒரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 40வது பாடலை காண்கிறோம். நாம் இந்த பிறவியில் இவ்வளவு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு அன்னையின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது நாம் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன்தான். அன்னையின் மீது அன்பு வைக்கும் அந்த எண்ணமே நமக்கு வந்திருக்கிறது என்றால் நாம் செய்த புண்ணியம் எவ்வளவு பெரியது என்று பட்டர் வியக்கிறார். அந்த புண்ணியத்தை எப்படி பெருக்குவது என்று பார்ப்போம். வாருங்கள், பாடலை பார்ப்போம். வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியே பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. அதாவது, வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியே, ஒளி வீசும் நெற்றியை உடையவளே, தேவர்கள் அனைவரும் வணங்கி போற்றும் தலைவியே, பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு, அறியாமை கொண்ட என் மனதிற்கு எளிதில் கிடைக்காதவள் நீ, அத்தகைய உன்னை காண வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறதே. பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் செய் புண்ணியமே. உன்னை வழிபட வேண்டும் என்று என் மனம் நினைத்ததே, அது நான் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன் அல்லவா? சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, உன்னை பற்றி நினைக்கவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தேவர்களுக்கே அரிதான உன்னை என் போன்ற சாதாரண மனிதன் வழிபட நினைக்கிறேன் என்றால் அது என் முற்பிறவி புண்ணியத்தின் வெளிப்பாடு. அந்த புண்ணியத்தை இன்று முழுமையாக பெற உன் திருவடியை சரணடைகிறேன் அம்மா. பாராயணம் செய்யும் முறை. முற்பிறவி புண்ணியங்கள் பலன் தரவும் இந்த பிறவியில் ஆன்மீக உயர்வு பெறவும் விரும்புவோர் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. நன்றி உணர்வுடன் அன்னையின் படத்தை வணங்கி பாராயணம் செய்யவும். பூர்வ ஜென்ம இவ்வாறு செய்வதால் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு துணை நின்று தடைகளை நீக்கும். இறை வழிபாட்டில் ஆழ்ந்த ஈடுபாடும் ஞானமும் கிடைக்கும். அன்னையின் அருளால் வாழ்க்கையில் சுபிக்ஷங்களும் நல்ல வாய்ப்புகளும் தானாக தேடி வரும். அன்னைக்கு வாசனைமிக்க மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பாயாசம் அல்லது இனிப்பு தயிர் படைக்கலாம். அன்னையை நினைக்கவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை போற்றி இறை வழியில் தொடர்ந்து பயணிங்கள். உங்க வாழ்க்கையில் எந்த விஷயம் அல்லது எந்த வேலை உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னையிடம் உங்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 41வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமஹ.